பிதாவே, உமது கையில் என் ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பொழுது அவர் உங்கள் தேவை சந்திப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகில் வாழும் அநேகருக்கு கவலை. இயேசப்பா சொன்னார் மத்தேயு 6:25 கவலைப்படன்னு சொன்னார். ஆனால் எப்படி பேர் கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அநேக சமயங்களில் நமக்கு மிஞ்சின பாரங்களை நாம் எடுத்துக்கொள்ளும்போது கவலை நம்மை ஆட்டுது. நம்ம கூட பிறந்த தம்பி, நம்ம கூட பிறந்த அக்கா, நம்ம கூட பிறந்த பிள்ளைகள், நம்ம பெற்ற பிள்ளைகள் நமக்கு விரோதம் செய்யும்போது நம்முடைய கண்களில் கண்ணீர் வடிக்கிறோம். எவ்வளோ முயற்சித்தாலும் முன்னேற முடியவில்லையே, தேவைகள் சந்திக்கப்படவில்லை, ஒரு வீடு கூட இல்லையே என்று கவலைப்படுகள் ஏராளம் உண்டு. வட்டி கடன் வாங்கி திரும்ப கட்ட முடியாமல் கஷ்டப்படுவதும் உண்டு. மனம் கலங்காய்கள். கர்த்தராகிய தேவன் தம்மை தொழுது கொள்கிற அனைவருக்கும் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் உங்கள் பாரங்களை அறிவார், உங்கள் வேதனைகளை அறிவார், உங்கள் கஷ்டங்களை அறிவார். நிச்சயமாய் நீங்கள் முதலாவது தேவனை தேடுங்கள். காலை எழுந்திரிச்சு நல்ல ஆயத்தமாகி அவருக்கு முன்ன வந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பைபிள் படித்து ஆரம்பிங்கள். அதே மாதிரி ராத்திரி எல்லா கவலை, படிப்பு கவலை, அந்த கவலை, இந்த கவலை, வேலை கவலை, வேலை இல்லாத கவலை எல்லாத்தையும் அவட சொல்லிட்டு சமாதானம் பைபிள் படித்து தூங்கும்போது பிதாவே, உமது கையில் என் ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன்னு சொல்லுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் தேவை சந்திப்பார். அவர் நம்முடைய தகப்பன் தாய். நம்ம விட்டு போனாலும் அவர் தான் தகப்பன் தாய். நம் தேவை அறிந்திருக்கிறார். முன்கூட்டி அறிந்தபடியால் அது நிச்சயமாய் செய்வார். நான் பல சமயங்களில் சொல்லுற ஒரு காரியம் உண்டு. ராமேஸ்வரத்தில் ராஜேஸ்வரி என்ற ஒரு லேடி இருந்தார். அவர்களுக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், ஒரு பையன், சரவணன் என்கிற பையன். ராஜேஸ்வருடைய ஹஸ்பண்ட் பாத்திரம் வியாபாரி இருந்தார். ஏதோ நஷ்டமாகிவிட்டது, கையில் பணம் இல்லை. எனவே அவர் அமேசான் தஞ்சாவூருக்கு ஓடி வந்து விட்டார். ஒரு பிச்சைக்காரனை போல மாறிவிட்டார். ராஜேஸ்வரி வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டாள். கையில் ஒன்றுமில்லை. என்ன செய்வது? மிகுந்த பாரம். பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, அரிசி இல்லை, எண்ணெய் இல்லை. தான் கட்டின புடவையை தவிர எல்லாவற்றையும் விட்டு விட்டாள். அப்பொழுதுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் சத்துணவு அறிமுகப்படுத்தப்பட்டது. சத்துணவை மாத்திரம் பிள்ளைகள் சாப்பிட சென்று விட்டார். ராஜேஸ்வரி தான் கட்டியிருந்த புடவை அவிழ்த்து தூக்கில் தொங்கினாள். தூக்கில் தொங்கி அவருடைய ஜீவன் போகும்போது அதற்குள் அக்கம் பக்கம் மக்கள் வந்து அதை காப்பாற்றினார்கள். இதெல்லாம் போன பாடு மறுபடியும் அவள் தன் நிற்கதை நினைத்தாள். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் நமது அன்பரினுடைய பத்திரையை அந்த வீட்டிற்குள் போட்டிருந்தார். அதில் உன்னை தற்கொலை செய்யாதே, இயேசுக்காய் காத்திரு, அவர் வருவார், உன் தேவையெல்லாம் சந்திப்பார் என்று எழுதப்பட்டிருந்தது. சரவணன் அதை வாசித்தான். தாய்க்கு ஆறுதல் வந்தது. 4 மணந்தால் பிடித்தார். இயேசு காட்சியளித்து ராஜேஸ்வரி பார்த்து, கலங்காதே, உன்னுடைய மா பிசைகிற பானையை நான் வைத்திருக்கிறேன். அதில் மாவு வந்திருக்கிறது, எண்ணெய் பாட்டில் இருக்கிறது, உனக்கு தேவையான புடவைகள் இருக்கிறது, ப்ளஸ் ஒரு 1000 ரூபாய் அங்கே இருக்கிறது. உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் நானே வைத்து விட்டேன். நான் ஜீவன தேவன். நீ படித்து ஒரு ஆசையாய் மாறி முதல் சம்பளம் வாங்க வரைக்கும் இவைகள் குறையாமல் இருக்கும். நீ எடுக்க அவள் வரும் என்று கூறினார். நடந்த நிகழ்ச்சி. அதே போல் அவள் ஈவினிங் ஸ்கூல் சேர்ந்து படித்தாள். சீக்கிரமாக ஒரு 3-4 வருஷத்தில் டீச்சராக மாறினாள். அப்பொழுது இயேசு சுவாமி
அவள் சம்பாதித்து வைத்து அவளை காப்பாற்றினார். ஆம், நடந்த உண்மை. உங்கள் எல்லாத்தையும் சந்திப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது அவருக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி கொடுக்க வேண்டும். தேவனுக்கும் தேவனுடைய ஊழியங்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும். அப்பொழுது வாரி அரைக்கும் போது உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. அன்பின் கர்த்தாவே, மனம் இறங்கு. இந்த உலகம் கவலையினால் நிறைந்திருக்கிறது. தகப்பனை, அநேகர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அநேகர் பலவிதமான பாடுகளை அனுபவிக்கிறார்கள். அநேகர் எல்லாம் இருந்தும் அனைத்தும் இழந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவள் தங்கள் தவற்றை உணர்ந்து உம்மை தேடும்படி செய்யும், கட்டாயமாய் செய்யும். இது எப்படி உம்முடைய சீஷலுக்கு சாயராய் இருந்து அந்த 5000 பேருக்கும் அதிகமான மக்களுக்கு 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு போஷித்தீரோ தகப்பனே, உம்முடைய சீஷர்களை கடைசி வரை போஷித்து நடந்தீரோ, அதுபோல எலியாவை போஷித்தீரோ, இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷமாய் வனாந்தரத்தில் போஷித்தீரோ, அதுபோல இந்த ஆண்டு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய காரியத்திற்கு முதலம் கொடுக்கட்டும். எல்லா தேளி சந்தியும் வாஞ்சை நிறைவேற்றும், அவள் விருப்பம் நிறைவேற்றும். நடைபெறாத அர்ப்பணை நடத்தித்தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.